வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு 7ஆம் பாவகத்தில் சந்திரன் அமர்ந்த பலன்கள். இந்த பலன்கள் ஒரு பொது பலன்கள் அப்படிங்கிறதுல மனசில் வச்சுக்கோங்க. இது காலபுருஷ அடிப்படையில், காலதேவனின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த பலன்களை கொடுக்குறோம். ஸோ இந்த பலன்களை உங்களுடைய ஜாதகத்தில் அப்ளை பண்ணும்பொழுது, அல்லது நம்ம ஜாதகத்தில் சந்திரன் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். இதெல்லாம் சரியாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு சீர்தூக்கி பார்ப்போம். அப்படி பார்க்கின்ற பொழுது நாம் சொல்லுகின்ற பலன்களை எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, 7ஆம் இடத்துல தனித்த சந்திரன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் நம்ம பலன் சொல்லியிருக்கோம். உங்களுடைய ஜாதகத்தில் அதே போல் தனித்த சந்திரன் இருக்குதான்னு பாருங்கள். சந்திரனுக்கு வேறு ஏதேனும் தொடர்புகள் இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி வேறு ஏதேனும் தொடர்புகள் ஏற்படுகின்ற பொழுது இந்த பலாபலன்களிலிருந்து சிறிய வித்தியாசங்கள் அப்படின்றது நிச்சயமாக வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். காரணம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். நாம் காலபுருஷ அடிப்படையில் 4ஆம் பாவாதிபதியான சந்திரன் 7ஆம் பாவத்திலிருந்து என்ன பலன்களை கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது பலன்களை சொல்கிறோம். கூடுதலாக சந்திரன் தனித்த சந்திரன் அப்படிங்கிறத இங்கே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு திரும்பவும் ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம் நண்பர்களே. ஸோ இந்த பதிவு பொறுத்தவரையிலும் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்படுதுன்னா இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. வாங்க நாம் இன்றைய பதிவுக்குள்ளே போவோம். 7ஆம் பாவகத்தில் சந்திரன் அப்படின்னும் பொழுது முதல்ல அந்த பாவகம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாவகத்தின் நிலை என்ன அப்படின்னாக்கா, அது களத்திரஸ்தானம். அப்போது களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு கிரகம். அதனால் களத்திரம் அழகானது அப்படின்னு முதல்ல சொல்லணும். அன்பானது. அடுத்ததாக நல்லா களத்திரம் வரும் களத்திரம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வெள்ளையாக இருக்கும். சந்திரன் அப்படிங்கிறது ஒரு வெண்மையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால் வருகின்ற களத்திரம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வெள்ளையாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. களத்திரம் வீட்டில் ஆசிரியர் இருப்பாங்க, விவசாயம் இருக்கும். இவங்க குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூல்ஸ் பள்ளிக்கூடம் இருக்கும். நீர்நிலைகளுக்கு அருகில் களத்திரம் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். வாழ்க்கை துணையை தாயார் முடிவு செய்வார். அம்மா பார்த்து தான் இதுதான் உனக்கு லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அவங்க சொல்கிறது தான் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா தாய் வழியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வாழ்க்கை துணை இருக்குது, ஆணுக்கு இருந்தால் ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பெண் ஜாதகமாக இருந்தாக்கா இந்த மாதிரி ஒரு பையன் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாய் வழி உறவுகள் அப்படிங்கிறது அவங்களுடைய மூலிமா ஒரு வாழ்க்கை துணை அமைகிறதுக்கான சாத்தியங்கள் மிக மிக அதிகம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. திருமணத்தின் போது மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. திருமணத்தின் போது மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி. சந்திரன் அப்படிங்கிறது இரவுக்கான அதிபதி. அதனால் திருமணத்தில் மாலை நேரத்தில், அதாவது வரவேற்புக்கெலாம் அளவுக்கு அதிகமான கூட்டம் இருக்கும். கூட்ட நெரிசல்கள் நம்ம இவ்வளோ வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த திருமணத்தில் இரவு நேரத்தில் மக்கள் அவ்வளோ பேர் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. களத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திர பகவான் அப்படிங்கிறவர் ஒரு மாற்றத்தை சொல்லக்கூடிய கிரகம். அதனால் ஏதேனும் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது திருமணத்தில் இருக்கலாம். அதாவது இது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு சமையல் செய்யும் வல்லுநர்களை ஒரு ஒப்பந்தம் செய்வோம். அது நமக்கு உடன்படாது. இல்லைங்க வேறு இன்னொருத்தவங்களை செய்யலாம், அதுதான் சிறப்பாக இருக்கும்னு யாராவது சிபாரிசு பண்ணாங்க அப்படின்னாக்கா, நம்ம செய்த ஒப்பந்தத்தை அதை கேன்சல் பண்ணிட்டு திரும்பவும் வேறு யாருன்னா நம்ம மாற்றி அமைப்போம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் ஏதேனும் ஒரு விஷயத்தில் திருமணத்தில் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அது மண்டபமாக இருக்கலாம், அல்லது முதல்ல ஃபிக்ஸ் பண்ண தேதியாக இருக்கலாம், அல்லது இது போன்ற சமையல் வல்லுநர்களாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது 7ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது நண்பர்கள். சந்திரன் அப்படிங்கிறது மாற்றத்தை சொல்லக்கூடியது. அதனால் நண்பர்கள் அப்படிங்கிறது நிரந்தரமாக இவங்களுக்குலாம் இருக்கிறதில்ல. அந்த சந்திரனுடைய அமைப்பினால் நண்பர்கள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இது ஏற்றிட்டோம்.
அடுத்து நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாவத்தில் பெண் கிரகம் அமர்ந்திருக்குது. சந்திரன் ஒரு பெண் கிரகம் இல்லைங்களா? அதனால் வந்து நட்பு வட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இவங்களுக்கெல்லாம் வந்து பெண் நட்பு வட்டம் கொஞ்சம் அதீதமாக இருக்கும். லேடீஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? இதில் வந்து இவங்களுக்கு வந்து அதீதமான நல்ல பழக்கவழக்கம் உள்ள அந்த பெண் நட்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதியான சந்திர பகவான் களத்திர ஸ்தானத்தில் அமர்றதுனால 7ஆம் இடம் என்பது பொது சேவையை சொல்லக்கூடிய ஒரு இடம். உள்ளூர் பதவிகளை சொல்லக்கூடிய ஒரு இடம். 4ஆம் இடம் என்பது தாயார். இந்த இரண்டையும் இணைத்து என்ன பலன் சொல்லலாம் அப்படின்னாக்கா, தாய் வழியில் உள்ளூர் பதவிகள் வகிப்பவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அடுத்ததா தாய் அல்லது தாய் வழியில் உள்ள அன்பர்கள் பொது சேவை ஈடுபாடு உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அடுத்ததா சந்திரன் 7ல் நின்று லக்னத்தை பார்க்குது. அப்போது தாயார் அப்படின்ற ஒரு காரக கிரகம் லக்னத்தை பார்க்குது. இப்போது ஜாதகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது ஜாதகருக்கு பயணங்கள் அதிகம் பிடிக்கும். வீடு, வாகனம், சொத்து அப்படிங்கிறதுலாம் வந்து ஜாதகருக்கு நிச்சயமாக உண்டு. அதுவும் தாய் வழியில் அவங்களுக்கு வந்து இந்த அமைப்புகள் அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. தாயார் எப்பொழுதும் வந்து தன் கண் எதிரிலேயே வந்து ஜாதகர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு இது. தாயார் மீது ஜாதகருக்கு கொஞ்சம் அதீத பாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். உணவுப் பொருட்களில் நீர் சார்ந்த உணவுப் பொருட்களை அதிகமாக விரும்பி உண்ணும் அமைப்பில் ஜாதகர் இருப்பார். தொழில் சார்ந்த வகைகளில் லக்னத்தை சந்திரன் பார்க்கறதுனால சந்திரன் அப்படிங்கிறது வந்து ஒரு பயண கிரகம், பயணம் சார்ந்த தொழில்கள். சந்திரன் அப்படிங்கிறது வந்து ஒரு உணவை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் உணவு சார்ந்த தொழில்கள். அடுத்ததாக ஆசிரியர், மருத்துவம் இது போன்ற அமைப்புகளில் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அடுத்ததாக கல்வி சார்ந்த தொழில்கள். ஒரு ஆசிரியராக இருக்கிறது, பள்ளிக்கூடம் கட்டுறது, ஒரு காலேஜ் நடத்துறது, டியூஷன் வைக்கிறது, இப்படி ஆசிரியர் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு வந்து அதீதமான ஒரு ஈடுபாடு இருக்கும். வாகனம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு அதீதமான ஒரு ஈடுபாடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. உணவுத் தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதெல்லாம் வந்து இவங்க சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடுகள். ஏன் இந்த தொழில்களை இங்கே சொல்கிறோம் அப்படின்னாக்கா 10க்கு 10ஆம் இடம். பாவத் பாவ அடிப்படையில் 10க்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து 7ஆம் இடம். அதனால் ஜாதகரின் சிந்தனையில் சந்திர பகவானின் அந்த காரகத்துவங்கள் அது வந்து 4ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால அந்த 4ஆம் இடத்தின் அந்த காரகத்துவங்களும் சந்திர பகவானின் காரகத்துவங்களும் ஜாதகரின் சிந்தனையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டு இந்த பலன்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்போ சொல்லப்பட்ட பலன்களை நீங்கள் வந்து உங்களுக்கு வரும் வாடிக்கையாளர்களின் ஜாதகங்களிலோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களோ அப்ளை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு 70% நிச்சயமாக வந்து மாற்றத்தை கொடுக்காது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இதில் இருந்து கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்குது அப்படின்னாக்கா உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் சந்திரனோடு வேறு ஏதேனும் தொடர்பில் இருக்கிறதா, அவர் பாவத்தன்மையில் இருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செய்தீங்க அப்படின்னாக்கா அதற்கான காரணங்கள் உங்களுக்கு எளிதில் புலப்படும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டது அப்படின்னாக்கா இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.